எந்த இடத்திலும் இடைவெளி இல்லை, எந்த இடத்திலும் பிளவு என்கிற பேச்சுக்கே இல்லை. ஏனென்றால் பல பிளவுகளை சந்தித்து ஒன்றுபட்டு இரட்டை இலையை மீட்டெடுத்து கட்சியை மீட்டெடுத்து தலைமை கழகத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அதிலிருந்து நீதிமன்றத்திற்கு சென்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீட்டெடுத்து இரட்டை இலை சின்னம் அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்து சாமானிய தொண்டர்களை நிற்க வைத்து இப்போது வெற்றி பெற செய்கிற சூழ்நிலையில இது போன்ற விசவ பிரச்சாரங்கள் என்பது அது மக்களிடத்துல எடுபடாது. அதிமுக பிளவுபட்டா இருக்கு, ஏப்பா பிளவுபட்டா இருக்கு, ஏப்பா பிளவுபட்டா இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இன்னும் 2 பேர் போவாங்க தம்பி. இப்ப எல்லா மரங்கள்லயும் இலைகளா உதிரும், ஆனா திரும்ப தழுத்துறோம். அது மாதிரி இந்த இயக்கத்துல சில பேர் போவாங்க. ஆக இந்த கட்சி என்பது பீனிக்ஸ் பறவை போல அழிவது போல தெரியும், ஆனா வீறு கொண்டு இழந்துரும். அதுதான் இந்த அதிமுகவுடைய காலம். வணக்கம், இது கேள்வி களம். கடந்த பல நாட்களாக நாம் அகில இந்திய அரசியலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் முன்னிறுத்தி வட இந்தியாவில் நடந்து வரக்கூடிய காரசாரமான விவாதம், கெஜ்ரிவால் முன்வைக்கக்கூடிய பல கோணங்கள் என்று தேசிய அரசியலை பற்றி விரிவாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ மீண்டும் ஒரு மாநில அரசியல் சார்ந்த ஒரு விவாதத்தை முன்னெடுக்கலாம். வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவு வந்த பிறகு அது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மட்டும் இருக்காது. ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் அமரப்போகிறார்கள் என்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல, உட்கட்சியிலும் கூட தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி அஇஅதிமுக அதனுடைய உட்கட்சியில் கூட சில தாக்கங்களை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கோணம் இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கூற்று, தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி போன்ற தொகுதிகளில், சென்னை மாநகரில் அஇஅதிமுக அந்த அளவிற்கு கணிசமான வாக்குகளை பெறாது, ஒரு கடுமையான பின்னடைவை சந்திக்கும் என்கிற ஒரு புரிதலிலிருந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதிமுக என்கிற ஒரு கட்சி தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களது வசம் போகும் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னால் தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்திருந்தார். அதன் நீட்சியாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி அதிமுகவில் தேர்தலுக்கு பிறகு குழப்பங்கள் வரும் என்று ஒரு கூற்றை முன்வைத்திருந்தார். இப்போது அதற்கு அதிமுக தலைவர்கள் எதிர்வினையாற்றியிருக்கார்கள். அது தொடர்பாக நாம் பேச போகிறோம். நம்மோடு வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், விமர்சகர் திரு எம் குமார் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கேசி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு பெங்களூரு புகழேந்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை ஷபீர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதிமுக தொடர்பாக எழக்கூடிய பேச்சு இருக்குல்ல, இது தேர்தலுக்கு முன்பு அது சம்பந்தமாக பேச்சு இருந்தது. தேர்தல் முடிந்த பிறகு நிர்வாகிகளெல்லாம் அழைச்சி இபிஎஸ் பேசினார். அப்போது உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை தலைமை மீது அப்படின்னு அவர் சொன்னதாக வெளியில் செய்தி வந்துச்சு. அப்போது ஒரு விவாத பொருளாச்சு. இப்போ மீண்டும் அதிமுக ஒரு விவாத பொருளாகுது. தொடர்ந்து அதிமுக தான் விவாத பொருளாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே உடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஏடிஎம்கேவால் ஒரு கூட்டணியை, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை பில்ட் பண்ண முடியல, இபிஎஸ் இந்த எலெக்ஷன்லையும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தொடர் தோல்விகளுக்கு சொந்தக்காரராக அவர் மாறிவிடுவார். அந்த தோல்விகள்லாம் அவருக்கு எதிரான கேள்விகளாக மாறும் அப்படின்லாம் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற தேதி தோல்விகள் கேள்விகளாக மாறும். ஆனால் தோல்வி வருமா? அவர் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் நம்புகிறாங்க. அதிமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸு வட இந்தியாவிலேயே பெருசாக திரும்பி பார்க்க வைக்கும். எடப்பாடி என்கிற ஒரு ஆளுமை உயரக்கூடிய ஒரு தருணத்தை மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்ற கோணம் பலரால் முன்வைக்கப்பட்டு, இல்லை அது தேர்தல் பிரச்சாரத்தை பிரம்மாண்டமாக நடத்தினார் அப்படின்லாம் பரப்புரையில் சொல்லப்பட்டுச்சு. இல்லை அதெல்லாம் அவங்க லீடர்ஸ் கிளைம் பண்ணலாம். பட் ஃபேக்சுவலாக கிரவுண்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அரித்மெட்டிக் இன்னைக்கு திமுக அணியை தான் ஃபேவர் பண்ணுது. 45% வாக்கு ஓட் ஷேர் அப்படின்றது டிஎம்கே அலைன்ஸ்க்கு இருக்கும்போது
உங்களுக்கு ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றது தான் வந்து பிரதானமான கேள்வி. அதை அவங்க வந்து ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த செகண்ட் பிளேஸை ஏடிஎம்கே தக்க வச்சுட்டாங்கன்னா இந்த தேர்தலில் அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா பார்ட்டியில் வந்து உங்களுக்கு அவங்க பாஜகவோடு இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், அதுக்கப்புறம் பாஜக விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த பாஸ்டரிங் இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம், நாங்கள் வந்து பாமகவோட கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து பல விஷயங்களை அவங்க பண்ணாங்க. பட் அதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னோடனே தேர்தல் களத்தில் அதோடைய இம்பேக்ட் அப்படின்றது பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பல இடங்களில் வந்து அதிமுக தொண்டர்கள் ரொம்பவே சோர்வாக இருந்தாங்க அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தல் காலகட்டத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்ச விஷயம். அப்போ அந்த கேள்விகள் என்பது இபிஎஸ்சி நோக்கி எழும் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா அதனால வந்து கட்சி பிளவுபடும், செங்கோட்டையன் வந்து பாதி கட்சியை எடுத்துட்டு போயிடுவாரு, வேலுமணி பாதி கட்சியை எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு பேசுவது என்பது அது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்கு வந்து ஏடிஎம்கேவை லீட் பண்றது இபிஎஸ் தான். ஸோ அவருடைய தலைமையில தான் அதிமுக இயங்குகிறது அப்படின்றது எஸ்டாப்ளிஷ். ஏன்னா எனக்கு இன்னொரு கேள்வி வருது, ஒரு எதிர்கேள்வி என்னன்னா, அதிமுக பலவீனம் அடைஞ்சிரும், அதனால தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் மீதான விமர்சனங்கள் வரும், அவர் தலைமையை கேள்விக்குள்ளாகும் அப்படிலாம் பேசுகிறாங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு போய் தேர்தலில் நின்று நாங்களா அவரான்னு பார்க்குறோம்னு சொன்ன டிடிவி, திரு ஓபிஎஸ் போன்றவங்க தேர்தலில் என்ன சோபிக்க போகிறாங்க? ஒருவேளை அவங்க இன்னமும் பலவீனமாகறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களாம் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதிமுக வந்து இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே பிளவுபட்டே இருக்குமா என்ன? சரி, ரீயூனியனுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது கொஞ்ச நாள் முன்னாடி இருந்துச்சு, 2021 எலெக்ஷன் அப்போ இருந்துச்சு. பட் அந்த ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ போயிருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா மீண்டும் வந்து டிடிவி தினகரனையோ அல்லது ஓபிஎஸ்ஸையோ அல்லது திருமதி வி.கே. சசிகலா அவர்களையோ உள்ளே கொண்டு வந்தால் கட்சிக்குள்ளே மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். 2வது ரவுண்டு குழப்பம் வந்து ஏன் வர வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு கவலையாகவும் ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பில் 2026 நாம வந்து எய்ம் பண்ணி போறோம் அப்படின்றது தான் வந்து அதிமுகவுடைய ஒரு எண்ணமாக. இந்த தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தயாரிப்பு, சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணம் செய்யும் போது அந்த மொமெண்டமை கேதர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த தேர்தல்லையே வந்து பல விமர்சனங்கள் இருக்கலாம். பார்ட்டியுடைய ஏடிஎம்கே உடைய கேண்டிடேட் சாய்ஸு, ஏடிஎம்கேவுடைய கேண்டிடேட் வந்து ஃபீல்டில் வேலை செஞ்சாங்களா இல்லையா, மற்ற கட்சி நிர்வாகிகள் வேலை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து உட்கட்சி விவகாரங்கள், அதெல்லாம் வெடிக்குமே. அதெல்லாம் உட்கட்சி விவகாரம் தான் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வெடிக்கும். ஒரு கட்சியில ஒரு நிர்வாகி ஒரு மாவட்டத்தில் வேலை செய்யல, ஒரு மாவட்ட செயலாளர் ரொம்ப மோசமா போகிறாரு, இப்போ ஒரு இடத்துல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது அப்படின்னா ஒரு பிரதான எதிர்கட்சி ஏன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு, ஏன் வந்து கணிசமான அளவில் வாக்கு சதவீதம் குறைந்தது? ஒரு கட்சி எவ்வளவு தோத்தாலும் கூட அதனுடைய பேஸ் ஓட் பேங்க்ன்றது அந்த கட்சியோட இருக்கும். அதுலேயே ஒரு பெரிய டிப் இருந்தது அப்படின்னா அது அந்த கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் தானே. சலசலப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு அந்த அதிமுக கட்சியில அந்த மாதிரி யாரும் தலைவர்கள் இல்லை. யார் அதை ரிவால்வ் பண்ணி பேச போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. எழுந்தாலும் கூட ஓபிஎஸ் விமர்சிப்பாரு, டிடிவி தினகரன் விமர்சிப்பாங்க, அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார் விமர்சிப்பாங்க. உள்ள இருந்து கட்சிக்குள்ள யார் விமர்சிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதிக்கு யாரும் வந்து அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலைப்பாடோட தான் நாம இந்த தேர்தல் அதிருப்தியே இருந்தாலும் கூட இபிஎஸ்க்கு எதிராக ஒரு போர்க்கொடி எழுப்புற அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர்கள் இல்லை, மாற்று கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூவோட லீடர்ஸ் கிடையாது. பின்னடைவே இருந்தா கூட சரி இதுதான் நிலைமை அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில தான் தலைவர்கள். அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு பார்ட்டி பலவீனம் அடைந்திருக்கிறது. பார்ட்டியுடைய ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டிஸ் வாக்களிச்சாங்க, அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது இழந்திருக்கிறோம். பல இடங்கள்ல வந்து நாம வந்து கட்சியுடைய அமைப்பு வந்து சரியா வேலை செய்யல, பல இடங்கள்ல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பணமே செலவு பண்ணல, பல இடங்கள்ல வந்து தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கு போல, நிர்வாகிகள் சரியா செயல்படல அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்களே. பட் அதையும் தாண்டி அதிமுக என்ற ஒரு கட்சி என்பது நீங்க வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதிமுகவுடைய கடைசி 10 நாள் பிரச்சாரம் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்துச்சு. காரணம் என்னன்னா அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை,
அதிமுக தேர்தலுக்கு பிறகு காணாம போயிடும், அந்த கட்சியை தூக்கி நாங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னும் போது இதெல்லாம் அதிமுக தொண்டர்களை ஓரளவுக்கு உற்சாகப்படுத்தியது. அவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி கொஞ்சம் வேலை பார்த்தாங்க. பட் அந்த ரிவைவல் அப்படின்றது முழுமையை அடைய வேண்டும் அப்படின்னா இன்னொரு தேர்தல் நடக்கும் போது தான் அந்த ரிவைவல் முழுமை அடையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திமுக அணியில ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை திமுக கூட்டணியில ஒரு விரிசல் வரணும். அதுல இருந்து யாராவது வெளியேறி எடப்பாடி தலைமையிலான அதிமுக போனா அதுக்கு பிறகு அது வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு வேற டைனமிக்ஸ்ல மாறும்ன்றீங்க. திரு புகழேந்தி அவருடைய கோணத்தை கேட்கலாம் சார். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதிமுகனா இபிஎஸ் தான், மீதி யார் எந்த சலசலப்பு எந்த பின்னடைவு எது வந்தாலும் அதிமுக என்கிற இயக்கம் அவர் பின்னால் தான் நிற்கிறது அப்படின்னு திரு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் பலரும் சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு எதுவுமே நடக்க போறதில்ல, தேர்தல் வெற்றி வந்தாலும் மகிழ்ச்சி, தோற்றாலும் அவர் பின்னாடி தான் நிற்பாங்கன்ற ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. குட் ஈவினிங் டு சன் நியூஸ். இல்லை, தோற்றாலும் தோற்றுக்கிட்டே இருந்தாலும் 9 முறை தொடர்ந்து தோற்றாலும் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் தோல்வி அடைந்தாலும் ஒரே ஒரு தொகுதி லாஸ்ட் டைம் தேனி, இப்படி தோல்வியே அடைந்தாலும் நாங்கள் பின்னாலே நிற்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய அழிவு பாதையை நோக்கி போகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே முன்னாலே பேசிய நண்பர் சொன்னார், தேர்தல் இப்படி தான் முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா, ரிசல்ட் இப்படி தான் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய குழப்பங்கள் வரும் உள்ள அப்படிங்கிறதையும் அவர் கோடிட்டு காண்பித்தார். என்னதான் நடக்கட்டும் விடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் அவர் தான் தலைமை அப்படின்னா அடியோடு அடித்து குழி தோண்டி புதைச்சி அதன் சமாதியில் நின்றுட்டு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா வாழ்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க என்ற கோஷங்கள் ஆள வச்சு விண்ணை பிளக்குமே தவிர அது வரலாற்று சாதனைகளையோ வெற்றிகளையோ நோக்கி போக முடியாது. ஆகவே இங்கே தலைமையில் மாற்றம் வேண்டும் என்பதிலே எனக்கு எந்தவித தடுமாற்றமும் இல்லை. மாற்றம் வேண்டுமே வேண்டும், அது ஒன்றுதான் தீர்வு. இப்போது என்ன பண்ணாலும் நான் இங்கே ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இன்னும் எசிடேஷன் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை அப்போ என்னாச்சு, தேனி வெற்றி பெற்ற மாதிரி ஒரு ராமநாதபுரமோ இன்னொரு இடமோ வெற்றி பெறலாம், இவ்வளோ தான் இங்கே நடக்கும். இதை விட்டுட்டு டிஎம்கே அந்த காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருப்பதால் ஸ்வீப் பண்ணுற சூழ்நிலை இருக்கிறது. காரணம், கட்சி உடைந்திருப்பது தான் அதற்கு முக்கியமான காரணம். இந்த கட்சி உடைந்திருப்பதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். நீ என்னதான் பரவாயில்ல, நான் அந்த தலைமையில் தான் நிற்பேன்னு சொல்லி சொன்னால், நேற்றுக்கே எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு, திரும்பியும் நாங்கள் வந்து கடைசியாக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இந்த சின்னத்தை கொடுத்துட்டோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளர் சொன்ன மாதிரி அது நிலுவையில் தான் இருக்க, ஒருங்கிணைப்பாளர்னா தீர்க்கப்படலை, பிரதான கேஸ் முடிகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆகவே எதையுமே தீர்மானமாக இங்கே கொண்டாட முடியவில்லை, இந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வியுரிமையானால் இங்கே இருக்கின்ற தொண்டர்களை எண்ணி பார்க்க வேண்டும், நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணாமலை ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கலாம், அவர் அடுத்தது இவர் கைக்கு போயிடும், இவர் தலைமை ஏற்கலாம் என்று. பாரதிய ஜனதா எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தலைமை ஏற்க வேண்டும், இவர்தான் தலைமை அவர்தான் தலைமை என்று செயல்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. அதில் நான் ஒப்புக்கொள்ளவும் மாட்டேன் என்னை பொறுத்தவரை. ஆகவே அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை, அது தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டார். அது தேர்தல் பிரச்சார நேரத்தில் இப்படியே போச்சுன்னா எடப்பாடி தோல்வியை கண்டால் இப்படித்தான் போய் முடியும்னு அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கார், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ற தலைமையில். ஆனால் இன்னொரு கட்சி இங்கே மேலே ஏறி சவாரி செய்ய எந்த காலத்திலும் புகழேந்தி ஆகட்டும், திரு கேசி பழனிசாமி ஆகட்டும் அனுமதிக்க மாட்டோம். அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இது எங்கள் உள்கட்சி விவகாரம். ஆகவே இதே தான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே அவர் இந்த கைக்கு போகும் அந்த கைக்கு போகும் என்பதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி வந்து இன்னொரு கைக்கு போயிடும் சார் தோற்ற உடனேனா அதை அவர் அன்புக்குரிய புகழேந்தி சார், அதாவது நீங்கள் வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர், அதிமுக என்ற ஒரு கட்சியை அழிஞ்சு போயிடும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு ஒரு பாஜகவுடைய ஒரு தலைவர் அந்த கட்சியை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறார், ஒரு கருத்தை சொல்லுகிறார்னா அது போற போக்கில் சொல்லிட்டு போன கருத்து அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அப்போ நீங்க அதிமுக தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க?
அது எப்படி போற போக்குல சொல்ற ஒரு தேர்தல் கருத்தாக இருக்கும், ஒரு தேர்தல் பரப்புரையாக இருக்கும்? இல்ல நீங்க சொன்னது கரெக்ட். இன்னொரு கைக்கு போகணும்னு சொன்னார் அவர். தேனியில பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அழிந்து போய்விடும் என்ற வார்த்தையை அவர் எங்கு சொன்னார் எனக்கு தெரியல. ஆகவே இது புது செய்தியாக இருக்கிறது ஷபீர் இடத்திலிருந்து. ஆனால் இன்னொரு கைக்கு போய்விடும் கட்சி காணாம போயிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரனுடைய கோணத்தை கேட்கலாம். திரு அக்னி, அதிமுகவை பத்தி ஒரு சர்ச்சை சுழன்று அடிக்குதே தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே. இல்லை, சர்ச்சையை கிளப்பி விடுறதானே நம்மளுடைய அரசியல் பண்ணுறதாவே ஒரு நோக்கமாக வச்சுருக்கிறோம். அந்த கட்சி எந்த கட்சியாவது காணாமல் போயிருன்னு அதிமுக என்னைக்காவது சொல்லியிருக்குதா? ஆனால் இன்னைக்கு அண்ணா திராவிட சொல்லியிருக்காங்க, கண்ணு கெட்டின தூரம் வரலையும் எதிரியே இல்லை அப்படின்லாம் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. அதான் சார், அந்த கட்சிக்கு தான் சார் இன்னைக்கு 2 பொதுக்குழுவை கூட்டி உச்சநீதிமன்றம் வரை போய் ஒரு தலைமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் தலைமை முடிவெடுத்துருச்சா இல்லையா? முடிவெடுத்ததுக்கு பிறகு இல்லை அது இன்னொருத்தர்கிட்ட போயிடும் அப்படின்னு சொன்னா நான் கூட சொல்றேன், நம்ம குமார் சார் கோச்சுக்குருவாரு. பாரதிய ஜனதா எலோன் மஸ்கிட்ட போயிருன்னு சொன்னா நான் சொன்னா நீங்க ஒத்துக்குறீங்களா? இது அது மாதிரி தான் இருக்குது இது. ஆமா சார், நீங்க பன்னாட்டு அளவுல பெரிய எம்என்சி கம்பெனி சார் எலோன் மஸ்க். இந்தியால அந்த கம்பெனி இன்னொருத்தட்ட போகும்னு சொல்ல முடியாது, அதனால பெருசா சொல்லுவோம். பில் கேட்ஸ் சொன்னா பழைய பணக்காரர் அவரு, சரி புதிய பணக்காரர் சொல்லுவோம், அவர்கிட்ட போய் சொல்லு. ஆகையினால இவர்களுடைய கருத்து இந்த ஆரிடம் என்பது அரசியலில் முதிர்ச்சி அற்ற பேச்சா தான் நான் பாக்குறேன். இது ஒண்ணு. இன்னொரு கட்சி யதார்த்தம் இல்லையா? அதிமுக தேர்தலுக்கு அதாவது காணாம போகணும் தேர்தல் களத்தில் சொன்னது முதிர்ச்சற்ற பேச்சா இருக்கலாம். ஆனால் தேர்தல் நிலவரத்துக்கு பிறகு தேர்தல் நாளில் பூத் ஏஜென்ட்டே இல்லை, வழக்கமாக கவனிக்க வேண்டிய அளவுக்கு கவனிக்கல தொண்டர்களை, வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடியவங்கள, பல இடங்களில் சோர்வாக இருந்தாங்க, கடைசி நேரத்தில் வேலை செய்யாமல் போயிட்டாங்க, இப்படிலாம் பல புகார்கள் வருதில்ல. அதெல்லாம் ஒரு பேசு பொருளாகத்தானே இருக்குது. பேசு பொருளாக வைக்கிறது தான் ஒரு அரசியலாக பண்ணிகிட்டே இருந்தால் செயல்பாட்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்களா? ஒரு கட்சியை காணாமல் போகும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா நீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அல்லது நீங்க ஆண்ட கட்சியா இருந்து ஒரு 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கத்தை நீங்க இப்படி சொல்லுவதனால் உலகம் கொஞ்சம் அப்படி செவிமடுக்கும். கொஞ்சமாவது எப்பா ஏதோ சொல்றாருப்பா, அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குப்பா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நீங்களே ஆட்சிக்கு வராத கட்சி, சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் எப்படி நீங்க திடீர்னு 2.5 வருஷத்துல ஒரு தலைமை உங்களை உருவாக்குது அப்படின்னு சொன்னா இதை எப்படி மக்கள் ஏத்துக்குருவாங்க? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, அது நாங்க கட்சியை இது பண்ண மாட்டோம், பிளவு செய்ய மாட்டோம், அது பாஜக தான் செய்யும். பாஜக செய்ய போறதை விட நீங்க தானே முதல்ல ரோடு போட்டு வர்றீங்க, இதுல கார் ஓட்டுங்கப்பான்னு சொல்லி. அப்ப சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தது மாதிரி அதிமுக எந்த ஒரு இயக்கத்தையும் அழிக்க வேண்டும், 2ஆ போகும் 4ஆ போகும்னு சொல்லல. ஆனா அந்த கட்சி மீது சவாரி செய்வதற்கு சில கட்சிகள் ஆசைப்பட்டா அது ஒருபோதும் நடக்காது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இவங்க எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தா திரு செங்கோட்டையன் அவர்கள் மறுத்து விட்டார். ஆனா திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் திரு ரகுபதி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அதிமுகவினுடைய அவையினுடைய முன்னவர் அவர். அப்ப அதே மாதிரி திரு துரைமுருகன் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரோ அப்படிப்பட்டவர், ஆளுமை மிக்கவர், ஒரு 9 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அவரே அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சார் நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு கப்பலை இன்னைக்கு அது மாலுமியாக திரு எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அங்கீகரிச்சிருச்சு. துணை மாலுமிகளாக இவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் யாரும் அதை அப்ஜெக்ஷனே பண்ணலையே, எல்லோரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல, தேர்தலை சந்திச்சாங்கல்ல. அப்ப தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும்ன்றத அந்த கட்சி முடிவெடுக்கும். எப்படி நாம சர்வே பண்ணணும், எப்படி அடுத்த திட்டத்தை நாம் வியூகத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே 2 பிரதமரை தேர்ந்தெடுத்தார். அது மாதிரி பல முறை தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சராக இருந்தார் திரு காமராஜர் அவர்கள். அந்த காமராஜர் அதாவது வரி செலுத்தினால்தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. விருதுநகர்ல நிக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு சொத்து இது இல்லைன்றதுனால திரு முத்துராமலிங்கம் அவர்கள் என்ன 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு வந்து இந்தாப்பா இதாப்பா சொத்து நில்லுப்பா அப்படிங்கிறாரு. அப்படி இருந்த காலம் வேற. இன்னைக்கு அந்த மாதிரி நேர்மை, அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு 8 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது சார், 10 ரூபா 12 ரூபா வந்துருச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க எல்லாம் வாவு சிதம்பரம் மாதிரி லாவோ காளையாவை வாங்கி விடக்கூடிய ஒரு கொள்கை
கொள்கைக்காக இருக்கிறாங்களா? சரி, 12 நாளில் 4 மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள் நடந்துருச்சு. ஆவடி, செவ்வாப்பேட்டை, நம்ம விழுப்புரம், மதுரை, இங்க பாளையங்கோட்டெல்லாம். அப்போ இதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான சிந்தனை, மக்களுக்கு எது தேவை? அப்போ இதுக்கு தான் நீங்க பேசணுமே ஒழிய இதை தவிர்த்துட்டு சும்மா இருக்கிற ஒரு கட்சி அழுத்தம் திருத்தமா பேச வேண்டியவர் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் அழுத்தம் திருத்தமா பேசி எதிர்க்கட்சி அரசியலை சமூக வலைதளங்கள்லையும் அல்லது பொது வெளியிலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து பேசினா இந்த பிரச்சனை பெரிதாகத்தான் செய்யும். நீங்க எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை மற்றவங்களை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்றது மாதிரி இருக்க. இல்ல, எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய மத்தவங்க செய்யுங்கன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க கட்சியினுடைய நிர்வாகத்தை உள்கட்சி விஷயத்துல பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், அந்த உள்கட்சி எப்படி போகணும், யாரை வழி நடத்தணும், இந்த கட்சி ரெண்டா பிரிஞ்சிரும், இதுதான் உங்க நோக்கமா? இதுதான் நீங்கள் பண்ற அரசியல்? பிஜேபியுடைய நோக்கத்தை இன்டென்ஷனை நீங்க கேள்விக்குட்படுத்துறீங்க. இதுதான் உங்களுடைய அரசியலா? அதிமுகவை சீண்டுவதனாலேயே நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்ற யுக்தி, இது தவறான சிந்தனை இல்லையா? உலகம் ஏத்துக்கிறாரு. ஓகே, திரு புகழேந்தி வெயிட் ப்ளீஸ். நம்ம கேசிபி அக்னீஸ்வரன் ஒரு கேள்வி இல்ல, அக்னீஸ்வரன் ஒரு சின்ன கேள்வி. நான் அன்புக்குரிய சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் ஒரு பதிலை சரியா சொல்ல மாட்டேன்றார். திருமதி வி.கே. சசிகலா தான் அமைச்சரா பண்ணாங்க. இதெல்லாம் மறந்துடவும் முடியாது இல்ல இந்த பார்ட்டியில. சொல்லுங்க பாப்போம் சார். நான் உங்ககிட்ட நம்ம சார் குணா சார் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப ராமநாதபுரத்துல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி திரு ஓபிஎஸ் சொல்றாங்க இல்லையா? அண்ணன் சொன்னார்ல புகழேந்தி என்ன, எதன் அடிப்படையில் சொல்றார்? அண்ணன் புகழேந்தி என்ன முதல்ல ராமநாதபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாரா? போகாமலே ஜெயிக்க வைப்பார் சார். எப்படி சார்? சார் இவங்க என்ன சார் காகிதம் இல்லத்தா சார்? மக்களை சந்திக்காமலேயே தேர்ச்சி பெறுவதற்கு பசங்க முத்துராமலிங்க தவிர காகிதம் இல்லத்தா? இந்த 2 தலைவர்கள் தான் மக்களை சந்திக்காம இது பண்ணாங்க. அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு ஆண்டி வீட்டுல ஜெயிச்சாரு. இவங்க என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? ஆகவே இவர்கள் அந்த மாதிரி பெருந்தலைவர்களோடு ஒப்பிடுவதே முதல்ல தவறு. அண்ணன் இந்த பார்வையே தப்பு சார். புகழேந்தி ராமநாதபுரத்தில் நிக்கல அக்னீஸ்வரன் புகழேந்தி ராமநாதபுரத்தில் நிக்கல. ஏடிஎம்கே தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்ற சம்பந்தமா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. எதுவும் ஆகாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் உறுதியா நம்புறாரு. மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு பதிலாக இதை ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இதுவா பிஜேபியோட வேலை? உட்கட்சி பிரச்சனையில தலையிட்டு அதை பத்தி பேசுவதானா முக்கியம்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உங்க பார்வை என்ன சார்? இப்போ அவர் திரு சபீர் சொன்ன கணக்கில் இருந்தே நம்ம வருவோம். திமுக கூட்டணி இந்த தேர்தலில் பதிவாகிற வாக்குகளில் 45% சபீர் ஒரு கணக்கு சொன்னார். அதை அவர்கள் பெறுவதாகவே வைத்து கொள்ளலாம். அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் 60 லட்சம் வாக்குகள் தான் வாங்குவாங்க. பதிவு ஆகிற வாக்குகளில் 12லிருந்து 15% தான் வாங்குவாங்க. அப்போ மீதி இருக்கிறதுல நிச்சயமாக ஒரு 35% வாக்குகளை அதிமுக பெற்றுவிடும். இது ஒன்று. இரண்டாவது, நம்ம எல்லோருமே எப்படி கணக்கெடுத்துக்கிறோன்னா, எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல அதிமுகனா எடப்பாடி, எடப்பாடினா அதிமுகன்னு நிச்சயமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்பவர் வேறு, அதிமுக என்பது வேறு. அவர் அதுக்கு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இன்றைக்கு அவர் மாலுமியாக காட்சி தரலாம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா அதிமுகவுக்கு தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி தனித்து நின்று சேவல் சின்னத்தில் 27 தொகுதியில் 27% வாக்குகளை பெற்று நிரூபித்தாங்க. அப்போ அவங்களுக்காக அந்த வாக்கு வங்கி இருந்தது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை பதவியில் இருக்கிறது, இரட்டை இலை சின்னத்தில் கையெழுத்து போடுகிற அந்த உரிமை பாரதிய ஜனதா கட்சியால் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீதிமன்றத்தின் மூலமாக தக்க வைத்து கொண்டு இருக்கிறார். அது நிச்சயமாக மாறுதலுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது மத்தியில் 2 வாய்ப்புகள் தான். ஒன்றா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைத்தால் அதிமுகவை பலகீனப்படுத்துகிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்வாங்க. அதை இந்த அதிக பிரசித்திக்கு அண்ணாமலை தேர்தல் காலகட்டங்கள்லேயே அதை வெளிப்படுத்தினார் அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி. ரெண்டாவது பார்த்தா பிஜேபி ஆட்சிக்கு வந்தா ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துவாங்க அப்படின்னா, பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, இந்தியா கூட்டணியோட ஆட்சி வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அதான் சொல்ல வர்றேன், அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வருதுன்னு நம்ம ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப நிச்சயமாக திமுகவும்
அதிமுகவை சிதைக்கிற அத்தனை முயற்சிகளை வந்து செய்வாங்க. ஏன்னா திரு ரகுபதி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுறது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப இவங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு பேக்ரவுண்ட்ல இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கா? நம்ம பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செயல்படுவோம், அதிமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக இதை செய்வார்கள் என்று இன்றைய திமுகவுடைய அமைச்சர் உறுதிபட சொல்லுகிறார்னா இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சாங்களா? அப்ப ஏதோ அதிமுகவை ஒரு பலகீனப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துல திமுகவும் செயல்படும், பாஜகவும் செயல்படும். அப்ப அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க? அதிமுகங்கிற கட்சி 2026 நிச்சயமாக ஆளுகிற கட்சியாக அமர வேண்டும். அதுல எந்த அதிமுக தொண்டனுக்கும் சமரசம் கிடையாது. புகழேந்தி சொன்னதை போல 9 தோல்விகள் ஆச்சு. இதுக்கு மேல தோல்விகளை தாங்குகிற சக்தி அதிமுக தொண்டர்களிடத்துல இல்லை. அப்ப 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த வாக்குகளை எல்லாம் பார்த்து எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் எந்த அளவுக்கு வாக்குகள் வந்திருக்கு, அப்ப இதே இதுல ஒருவேளை இப்ப ஒரு 15-20 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார். அப்படி அவர் வெற்றி பெறுகிறாரா, இல்ல 1-2 தொகுதிகளில் தான் வந்து வெற்றி வருதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன? அப்ப இதையெல்லாம் வைத்து பகுத்தாய்ந்து அடுத்த தேர்தலில் இப்ப இருக்கிற செட்டப் உறுதியா ஆட்சியை 2026 பிடித்து விட முடியுமா என்பதை அதிமுக தொண்டர்கள் பரிசீலிப்பாங்க. அடுத்து திரு சபீர் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு மாற்றம் வந்தால் என்கிற அந்த கணக்கில் எனக்கு உடன்பாடு இல்லை. மாற்றம் வராதுன்னே வச்சுக்குவோம். அந்த மாற்றம் வராவிட்டாலும் இதே கூட்டணியை வெல்லுகிற ஆற்றலை அதிமுக பெற வேண்டும். அப்படி பெறுமா? அப்படி பெறுவதற்கு அதிமுக என்ன மாதிரியான யுக்திகளை வகுக்க வேண்டும் என்பதை நோக்கித்தான் அதிமுக தொண்டர்களது பயணங்கள் வந்து இருக்கும். அப்ப கூட்டணியில மாற்றம் வராத வரையிலும் அதிமுகவுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? திமுக கூட்டணியோடைய ப்ரூவன் ஓட் ஸ்ட்ரெங்த் வந்து குறைந்தது 45%. அந்த 45 தாண்டி நீங்க 46ன்ற இடத்தை தொட்டாதான் இன்னொரு கட்சி வெல்ல முடியும். ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. பிஜேபி அதிமுகவோட இருக்க போறதில்ல, அவங்க தனியா இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களோடு இல்லை, நாம் தமிழர் கட்சி தனியா இருக்கு. இவங்க வாங்குற ஓட்டெல்லாம் கழிச்சிட்டு திமுக கூட்டணியினுடைய வாக்குகளை விட அதிமுக ஓட்டு வாங்குறதுக்கான ஸ்கோப் எங்க சார் இருக்கு? இல்லை, திரு குணா அவர்கள் சொல்றது கரெக்டுனா தேர்தலுக்கு முன்னாடியே யாரெல்லாம் கூட்டணிப்பா உங்க கூட்டணி வாக்கு இவ்வளவு சதவீதம், அதனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம்ல. ஏன்னா இந்த அரசாங்கம், நீ ரொம்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு காலையில் ஒரு அரசாங்க உத்தரவு வந்து வந்திருக்கும். கட்டட தொழிலாளர்கள் காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் பணியாற்றக்கூடாது, கடுமையான வெயிலாக இருக்குது என்று ஒரு உத்தரவு வந்து வந்திருக்கும். கோடை மழை பூரா தமிழ்நாடு முழுக்க வெளுத்து வாங்குது. 15 நாட்களில் தென்மேற்கு பருவமழை வந்து கடுமையாக இருக்கும் என்று அந்த வானிலை அறிக்கை சொல்லுது. நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம யாரோ 2 ஆபீசர் எழுதுறாங்க, உடனே ஒரு ஜியோ போடுறாங்க, அதுக்கு ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டியை வந்து போடுறாங்க. அப்ப இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் நலனுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை. என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரியல. நான் இதுக்கு முன்பே ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், திமுகவினுடைய பலம் கட்சிக்குள்ள பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆட்சி அதனுடைய பலகீனம். அதிமுகவினுடைய பலகீனம் கட்சி. ஆட்சியில பிரச்சனையே இல்லை. பெரிய அளவில் வந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்ன முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூட எந்த நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி எல்லாம் சிறந்த இந்திய குடிமக்கள், மிக நேர்மையானவர்கள், உத்தமர்கள்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அதனால எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாத மிக சிறப்பான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வந்து நடத்தி இருக்கிறார். ஆனா பலகீனம் என்பது உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். ஆனா அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்காக அண்ணாமலை சொல்றது மாதிரி இந்த கட்சி வந்து கான்ட்ராக்டுக்கு இனிமேல் ஓபிஎஸ் கொடுத்துருவோம், இல்ல இனிமேல் கான்ட்ராக்டுக்கு வந்து தினகரனுக்கு கொடுத்துருவோம் என்கிற அவல நிலையில அதிமுக வந்து நிச்சயமாக இல்லை. அப்ப என்ன நடக்கும்? அப்ப உங்க பார்வையில ஒரு லைன்ல சொல்லணும்னா அதிமுகன்ற கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக இன்னைக்கு எடப்பாடி இருந்தாலும் அவர் கட்சியை வழிநடத்துறதுல அவருக்கு ஒரு இன்கேபபிலிட்டி இருக்கு. பட் ஆட்சின்னு வந்தா அவர் பெரிய நிர்வாகின்னு சர்டிஃபிகேட் தர்றீங்க.
இல்ல நான் அவரை பெரிய நிர்வாகின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். நான் கொடுக்கல. அப்படி பேசின மாதிரி தெரியலையே சார். அவர் எங்க அப்படி பேசின மாதிரி தெரியலையே. தேர்தல் பரப்புரையில கூட அப்படி அவர் பேசலையே சார். சென்ற ஆட்சியில கேசிபி சார் சொல்ற ஒரு விஷயம் நடவடிக்கை எடுக்கல. அது ஒத்துக்கணும். அதாவது அதிமுக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில ஊழல் மலிந்திருக்கிறது அப்படின்னாங்க. திமுக ஆட்சி வந்த உடனே வேகமா டிவிஎஸ்சி கேசஸ், ரெய்ட்ஸ் அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு ஊழல் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்றத திமுக ஆட்சி அதை எக்ஸ்போஸே பண்ணலையே. அப்போ அது எக்ஸ்போஸ் பண்ணாதது வந்து அதிமுக ஆட்சியில அவ்வளவு மோசமா இல்ல, திமுக ஆட்சியில மோசமா இருக்குன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கலன்னு அர்த்தம் இல்ல, நடந்திருக்கு. ஊழல் நடக்கல அப்படி எப்படி சொல்ல முடியும்? எஸ்பி வேலுமணி சொந்தமான கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அந்த ஊழல் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்வீங்க? பழனிசாமி சேலஞ்ச் பண்றாரு. பழனிசாமி நியாயமா பேசுறாரு. திமுக ஆட்சி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அதாவது அப்ப கன்க்ளூஷன் கூட மாட்டேங்கிறீங்க எல்லாம். அப்ப கன்க்ளூஷன் என்ன? இதுதான் சூழ்நிலைகள். ஒரு ஃபினிஷிங் டச் கொடுங்க. திரு குமார் வெயிட் பண்றாரு. அப்ப என்ன நடக்கும் என்றால், இதுதான் அரசியல் சூழ்நிலைகள்னா அடுத்து என்ன நடக்கும்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் கூட்டு தலைமை உருவாகும். இந்த ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் விரும்புகிற வகையில் தன்னை ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவும் ஜெயலலிதா அம்மாவாகவும் நினைத்து கொண்டு அந்த செயல்படுவது மாற்றப்படும். அது மாற்றத்துக்கு உட்படுத்தப்படும். நிச்சயமா அதிமுக ஒரு எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல வலிமை பெற்ற எந்த தலைவரும் கிடையாது. ஆனா நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது. அப்ப ஒரு கூட்டு தலைமை, அந்த கூட்டு தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிட்டு அதிமுக பொதுக்குழு 2017 செப்டம்பர்ல தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. 11 பேர் கொண்ட ஒரு குழு அதிமுக அமைக்கும். அந்த குழு இந்த இயக்கத்தை வழிநடத்தும். இது வந்து பொதுக்குழுவுல தீர்மானம் போடப்பட்டு இருக்கிறது. அப்ப அதெல்லாம் பழைய காலம் சார். இப்பெல்லாம் ஒற்றை தலைமை உருவாகி அது எஸ்டாப்லிஷ் ஆகி அவர் கட்டம் வந்த பிறகு இனிமே ஒரு பொலிட் பியூரோ மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள இபிஎஸ் போறா வாய்ப்பே இல்லைங்கிறார். பேசலாம் சார். நிச்சயமா சார். நீங்க மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில வர முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது மாற்று தலைமை கூட்டு தலைமை என்பது நிச்சயமாக அது உருவாகும். ஒன்றுபட்ட அதிமுக வந்து உருவாகும். நீங்க திமுக வந்து அதிமுகவுடைய பலகீனத்துல அவர்கள் தொடர்ந்து ஒரு மக்கள் விரோதமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கலாம் என்று அவர்கள் காலங்காலத்துக்கு முடிவு பண்ண முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறு, நீங்க இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பாரு, எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு, என்னால உயர் நீதிமன்றத்துக்குள்ள வர முடியாதுன்னு. ஆனா இன்றைக்கு திரு தயாநிதி மாறன் எம்பி தொடர்ந்த வழக்குல எக்மோர் கோர்ட்ல போய் நின்று வர்றாரு. அப்ப இதுல எவ்வளவு முரண்பாடு பாருங்க. அப்ப அவருக்கு இன்றைக்கு வந்து அச்சுறுத்தல் இல்லையா? அப்ப அதே ஹைகோர்ட் நினைப்பாங்க, அப்ப இவர் நம்மை தவறாக வழிநடத்தி இருக்கிறார். இவர் சொன்ன வாதத்தில் இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஒரு நீதிபதி நேரில் ஆஜராகிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இவர் போகல. ஆனா இன்றைக்கு என்ன பண்றாரு? எக்மோர் கோர்ட்ல ஒரு டிஃபர்மேஷன் கேஸுக்கு தயாநிதி மாறன் எம்பி போட்ட வழக்குக்கு இன்னைக்கு போய் அப்பீல் ஆயிட்டு வர்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் வந்து அவருக்கு இல்லையா? அப்ப நீதிமன்றத்துடைய உத்தரவுகளால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த நீதிபதிகளே இந்த உத்தரவுகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நீதிமன்றம் வந்து தலைவரை முடிவு பண்ணுமா சார்? கட்சியோட தொண்டர்கள் தான் ஒரு கட்சியோட தலைமையை முடிவு செய்ய முடியும். நீதிமன்றம் அதை என்டார்ஸ் பண்றது, வவுச் பண்றது தான் நீதிமன்றத்தினுடைய வேலை. ஒரு தலைவரை உருவாக்குறது, ஒரு தலைவரை நீக்குறதுலாம் நீதிமன்றம் முடிவு பண்ற விஷயம் இல்ல. ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது முக்கியமானது, தேர்தலோட அவுட்கம் அதிமுக சில அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு கூட புகழேந்தி உங்களுக்கு என்ன சொன்னாரு? ஆர்டிஐல வந்த ரிப்ளைல இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னத்துக்கு கையெழுத்து போடுவார்னு தான் சொன்னாரு. அப்ப நீதிமன்றத்தால் பெற்ற நியமன தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக விதிகள்ல தொண்டர்களால தலைமைன்னு தான் இருக்கே ஒழிய, எம்ஜிஆர் எழுதி வைத்த உயில்ல தொண்டர்களால் தலைமை என்று தான் இருக்கே ஒழிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் தலைமை என்பது நிச்சயமாக இல்லை.
சரி சார், அது இன்னொரு கோணத்துல பேசலாம். திரு குமார், உங்க பார்வை இதுல என்ன? தேர்தல் முடிவு அப்படின்றது அதிமுகவுக்கு பெரிய நம்பிக்கையை தருமா? அதிமுகவுக்கு உள்ள கழகத்தை ஏற்படுத்தணும்னு பிஜேபி நினைக்குது, திமுகவோட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அதை அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அது எல்லாரும் சொன்னதுக்கு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன் உடன்பாடா சார்? இல்லை, உங்கள் உடன்பாடு தான் எல்லாருடைய உடன்பாடு தான். இழுத்துட்டு வராரு பாருங்க. இல்லை, நீங்கள் தானே என்ன கேள்வி கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். அதாவது அக்னீஸ்வரன் கடுமையா எதிர்ப்பு. அதாவது நீங்க என்ன சொன்னாலும் எதிர்க்கறதுக்கு அக்னி இருக்கிறாரு. இப்போ திராவிட கட்சிகளுக்கு என்ன நோக்கம்? என்ன, தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் பண்ண விடக்கூடாது. உங்கள் பேருக்கு இது இப்போ 2 பேரும் ஒன்று தான். நான் என் பார்வையில், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து தான் பாஜகவை எதிர்த்துருக்கு. இப்போ கொடநாடு கேஸ்லாம் இன்னும் பெண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம்லாம் அதான். இன்னும் பல இந்த இவர் சொன்ன கேஸ் இருக்க, டிவிஎஸ்சி போட்ட கேஸ் எல்லாம் ஏன் இடி கேஸ், சிபிஐ கேஸ் கூட தான் அவங்க மேல பாயல. எல்லா கேஸும் அதிமுகவோட தலைவர்கள் மேல பெயரளவில் இருக்குன்னா, தேர்தல் பத்திரம் கூட உச்சநீதிமன்றத்துக்கு சார், தலைமை நீதிபதி பெயரளவில் அது இருக்குன்னா அதுக்கு தான் காரணம் ஒன்று. ரெண்டாவது, எதிர்க்கட்சிங்கிறது இப்போ பாஜக தான் இங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக செயல்படுறதே பாஜக தான். நீங்கள் கொடுத்த கடந்த காலங்களில் அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உடனேக்கு உடனே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தது பாஜக தான். மூணாவது என்ன விஷயம்னா, இப்போ இதுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த உள்கட்சி பிரச்சனை, அதிமுக உள்கட்சி பிரச்சனை, அதாவது கேசி பழனிசாமி சொன்னதில் எனக்கு 100% உடன்பாடு. அதுபோல் மிஸ்டர் புகழேந்தி சொன்னதுலேயும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது என்ன, அது அதனுடைய நோக்கம் என்ன, ஏம் என்ன, அது அரசாங்கத்தை அமைக்கணும். அரசாங்கத்தை அமைக்கிறது தான் அதனுடைய லட்சியமே. அந்த அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குமானால் அது எத்தனை வாய்ப்பு இழந்திருக்கு? 2017 அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு நடந்த 7-8 தேர்தலில் தொடர்ந்து தோத்துருக்கிறது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் அதிமுக தானே சார் ஆளுங்கட்சி. 3 வருஷமா தானே அவங்க அதிகாரத்தில் இல்லை. 3 வருஷம். இப்போ நீங்கள் நேற்று நான் சாப்பிட்டு வரல அதனால இல்லைன்னா எல்லாத்தையும் அடிச்சு சாச்சிருப்பேன்னு சொல்கிற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. 3 வருஷம் எவ்வளோ பெரிய டைம். 3 வருஷத்துக்கு பிறகு கூட தேர்தல் நடந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி கண்ணுக்கு முன்னாலே அழிஞ்சு வருது சார். ஒரு கட்சி கண்ணுக்கு முன்னாலே ஒரு சிலருடைய நடவடிக்கைகள், தவறான நடவடிக்கையால், தவறான அணுகுமுறையால் ஒரு கட்சி சரிந்து தன்னுடைய செல்வாக்கை இழந்து வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் திரு இல்லவே இல்லைங்கிறாரு அவரு சொல்லுவார் சார். கேசி பழனிசாமி சொல்லுவாரு. அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அண்ணாமலை அவர்கள் தான் பழைய 30 வருஷமா வேலை பார்த்த தலைவர்களை பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவர் தான் கட்சி அழிக்கிறார். அக்னீஸ்வரன் மட்டும் வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அக்னீஸ்வரன் அப்படிதான் பேசி ஆகணும். இல்ல பேசுறார். அவருக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அவருக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்கும்போது அதிமுக வலுவான கட்சி, அதிமுக பெரிய கட்சி. பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அதிமுக பக்கத்துல உட்கார வச்சிருவாரு. ஆனால் வலதுசாரிகள் பேசும்போது அதிமுக அழிஞ்சிட்டு வருது, கண்ணுக்கு முன்னாடியே போகுது, கண்ணுக்கு முன்னாடியே வந்து பாஜக வளர்ந்து வருது. பாஜக இந்தியா கூட்டணியோட இல்ல அவர் சொல்றது ஒரு பாயிண்ட். இந்தியா கூட்டணி கூட்டம் பெங்களூர்ல நடக்கும்போது டெல்லியில வந்து நீங்க என்டிஏ கூட்டத்தை அவசரமா கூட்டி இந்தியா கூட்டணியில் இருக்கிறத விட அதிக கட்சிகள் இருக்கிறாங்கன்னு பூவை ஜெகன்ல இருந்து கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், தேவநாதன் இப்படி பல பேரை கூட்டு போனாங்க. டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்ததில் கிரெடிபிளான லீடர் இபிஎஸ் ஒருத்தர் தான். அவர் பக்கத்தில் வலது பக்கத்தில் அவரை தானே நிறுத்தியிருந்தாரு. அப்போ அவர் வலிமை இல்லாதவரையா நிறுத்திக்கிட்டார். அதை மறுக்கவில்லை. ஆனால் அழிஞ்சு போற கட்சி எதுக்குப்பா பக்கத்துல அவங்க என்ன நோக்கம் என்னன்னா, எல்லாரும் ஒன்னா வாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நாட்டை எதுக்கு உங்களுக்கு ஒன்னா வரலன்னா வராதீங்கன்னு சொல்லலையே. வரலாம். அதாவது சில சினிமாவில் சில சிக்கலான சினிமா, பாலச்சந்திர படம், அந்த பழைய காலத்து சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சு நமக்கே தெரியும் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு, ஆனால் இந்த பிரச்சனையை ஏன் இது செய்யக்கூடாதுன்னு கடைசியில் படம் முடியும் போது தான் தெரியும். அதை போல் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு சிலருடைய தவறான முடிவால் ஒரு பரந்த நோக்கம், ப்ராட் மைண்டாக ஒரு அரசியல் கட்சியை பார்க்காததுனால, அது ஒரு சிம்பிள் அரசியல் கட்சிங்கிறது இவ்வளவு தான், 4 வருஷம் நம்ம நாட்டை ஆண்டுட்டோம், ஆகையினால மக்கள் பூரா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நமக்கு பிடிக்கிறவங்க வேணும், பிடிக்காதவங்கள தூரம் விரட்டி விட்டுலாம், நம்ம இப்படிலாம் தேவையில்லைங்கிற ஒரு முடிவை ஒரு சிலர் எடுத்ததுனால அந்த கட்சி தொடர் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் கேசிபியா இருக்கட்டும், திரு புகழேந்தியா இருக்கட்டும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் அண்ணாமலை ஒரு லீடர் சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரல, பிஜேபி தோற்று போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் பிஜேபி விட்டு விலகி அதிமுக வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. சார் எல்லாம் ஒரே மாவு தான். இட்லிக்கு அதான், இட்லிக்கு அதான், தோசைக்கு அதான், ஊத்தப்பமும் அதான், அதில் தான் பண்ணணும். எல்லாம் இந்த மக்கள் தான்.
இதுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான், இது நடக்கிறது தான். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா தோத்துட்டால்னு சொன்னவருக்கு இப்போ கிரீடம் தான் வைக்கணும். அவர் எப்படி தோக்கும்? 272லேருந்து 303லேருந்து இப்போ 350க்கு மேலே கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை ஜெயிக்காதுன்னு சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தம். அதை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக இன்னும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பித்த, ஜெயலலிதா நடத்திய இந்த கட்சியை அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு அவங்க நினைத்தால், இன்னைக்கு தனியாக உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் மொட்டை மாடியில் மேலே படுத்து நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு சிந்தித்து ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எப்படி முடியும் சார்? சவுத்தில் நீங்கள் சொல்லும் போது ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னீர்கள். நாகர்கோவில் சொன்னீங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. நாகர்கோவில் கன்னியாகுமரி ஒரே தொகுதி இல்லை, அதான் இல்லை, ஒரே தொகுதி இல்லை. நாகர்கோவிலுக்கு வேற, இது வேற. பார்லிமெண்ட்டில் ஒரே தொகுதி தான் சார். பார்லிமெண்ட்டில் ஒரே தொகுதி இல்லை. இந்த ஏரியாக்களில் இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் சாலிடா அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற ஓட்டுகள் அதிமுகவுக்கு திரும்ப வந்து ரீச் ஆகணும் என்று சொன்னால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு அண்ணாமலை சொல்ற மாதிரி டிடிவி தினகரன் தலைமையில கொடுத்துட்டு போறதுக்கு அதிமுக இருக்கிற ஒத்துக்குவாங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இப்படியே போய்கிட்டு இருந்தால் அது இப்படி கூட வரலாங்கிற ஒரு அவருடைய யூகத்தை சொல்லியிருக்காரு. அவர் இது வேற ஒன்று நோக்கம் ஒன்றும் கிடையாது. அவர் நேற்று கூட முந்தா நாள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. ஒரு பண்பு சார். பிறந்த நாள் அதே போலதான் ஒரு கட்சி தன்னோட பல ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த கட்சி அது இப்படி நம்ம கண் முன்ன இப்படி எல்லாம் ஒரு முறையான ஒரு இது இல்லாதனால அதுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா இப்படி கூட ஆயிரும்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அக்கறையில சொல்றாங்க சார், அக்கறையில சொல்றாங்கன்றார். இல்ல அதாவது கூட்டணியில பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருக்கும்போது அதிமுகவுக்கு கிடைத்த மரியாதை வேற. ரெண்டாவது, உங்களுக்கு அதிமுக கிட்ட 38 எம்பிஸ் இருக்கும்போது அதிமுகவுக்கு கிடைத்த மரியாதை என்பது வேற. பாஜக வந்து எப்போ கூப்பிட்டாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம கூட பிரதமரை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்த தலைவர் வந்து ஓட்டு கேட்டாலும் அது எம்ஜிஆர் பேர்லையும் ஜெயலலிதா அம்மையார் பேர்லையும் தான் ஓட்டு கேட்குறாங்க. அதிமுகவே வேணாம், அதிமுக இல்லாமல் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி பாஜக. இன்னும் வந்து அதிமுக தலைவர்களை மையப்படுத்தியே அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பிரச்சாரம் என்பது இருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு 20 இடங்களில் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறது, பாஜகவுடைய தலைமை இங்கே இருக்கக்கூடிய, அதாவது மாநில தலைமை அண்ணாமலை கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 3 வருஷம் தான் இருக்கும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சோஷியல் மீடியாவில் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, ரீட்வீட்ஸு, லைக்ஸு, போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கட்சி வந்து 25% வாக்குகளை எடுத்து விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு கூட்டணியும் உடைச்சிட்டாரு. இப்போ அதனால் வேற வழி இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் போய் வந்து பாமகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு ஒரு பெரிய நெருடலாகவே இருக்கிறது. அப்படி ஒரு மாநில தலைவர் இங்கே போட்டியிடுகிறார். கோயம்புத்தூர் போன்ற ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான இடத்துல மாநில தலைவர் போட்டியிடுகிறார். ஆனால் அதற்காக பிரச்சாரம் செய்வதற்கு அமித்ஷா வரல. ஓபிஎஸ் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு, ஓபிஎஸ்க்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைமை, மாநில தலைமை, பாஜகவுடைய தலைமை, தேசிய தலைமை சொன்ன பேச்சையும் கேட்காத ஒரு நிலையில தான் வந்து அவங்க இந்த ஆட்டத்தையே கலைச்சிருக்காங்க. அதுக்கு முதல் காரணம் பாஜக தான். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு விஷயத்தை நல்லது பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு. அதிமுக என்ற ஒரு இயக்கம் மீண்டும் அது ரிவைவ் ஆகுறதுக்கு, மீண்டும் அது வலுப்பெறுவதற்கு இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மொமெண்டத்தை அவங்க 2026க்கு கன்டினியூ பண்ணாங்கன்னா அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு திமுக கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டால் அதிமுகவால் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும்னு பார்க்குறேன். இப்போ கூட உங்களுக்கு 2021 எலெக்ஷனில் கூட அதிமுக வந்து அப்படியே டன் அண்ட் டஸ்டட் அப்படின்லாம் கிடையாது. அதிமுகவை பிஜேபி தான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. நீங்கள் வெஸ்ட் ஜோனில் இன்னும் வந்து 60 சீட்ஸ் அவங்களுக்கு இருக்குது சார். வெஸ்ட் ஜோனில் கட்சி இன்னும் வலுவாக இருக்கிறது. சவுத்தில் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதை பேலன்ஸ் பண்ணி அதிமுக 3வது போகும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. 3வது யார் போறான்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பட் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சவுத்தில் மட்டும்தான் அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை அவங்க பேலன்ஸ் பண்ணாங்கன்னா 2026க்கு அவங்க தயாராவதற்கான ஒரு களமாக இந்த சவுத் மட்டும் இல்லையா, டெல்டால பிரச்சனை இருக்கு, திருச்சியில பிரச்சனை இருக்கு, அந்த பாக்கெட்ஸ்லாம் பிரச்சனை இருக்கு. பட் அதை அவங்க சரி பண்ணணும்ல, அதுதானே அவங்களுடைய எண்ணம். அவங்க சரி பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் அவ்வளவு பிராடா யோசிக்கவே இல்லை சார். யோசிச்சா தானே, அதாவது கட்சி முக்கியம்.
யாரோ ஆரம்பித்த இல்ல கட்சி. அதிமுகவுக்குள்ள பல முறை நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிளவு வந்திருக்கு, பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிளவு வந்தது, பிரிஞ்சவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சாங்க, சேர்ந்தாங்க, திரும்ப பிரிஞ்சாங்க. பிரிவதும் சேர்வதும் இயல்பாங்க நடக்கும். ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு நாளைக்கு ஒரு பின்னடைவு வந்துச்சுன்னா எல்லோரும் சேரலைன்னா நெருக்கடி தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணா தானா அந்த பேட்சப் நடக்கும். அதுதான் அதைத்தான் நடத்தணும்னு தான் நானும் சொல்றேன். நானும் வந்து நெகட்டிவா பேசல. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்னன்னா அந்த கட்சி திரும்ப ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா இவங்க சில தியாகங்களை பண்ணியாகணும், பிடிவாதத்தை விடணும். எல்லாரும் ஒரு கட்சி ஒரு பிஜேபி காட்டுற அக்கறை தான் அதுல கவலையா இருக்குன்றாங்க. அதிமுக தன்னுடைய தவறை தானே சரி செஞ்சுக்கும், அதுக்கான அனுபவம் இருக்கு. 60 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாதனை படைத்த திராவிட கட்சிகளே கூட்டணி இல்லாம எந்த தேர்தலையும் சந்திச்சிருக்கா சார்? திமுக சந்திச்சிருக்கா? அப்போ கூட்டணி என்னங்கிறது, கூட்டணி இல்லைன்னா என்ன ஆகுங்கிற பயத்துல தானே கூட்டணியை ரொம்ப முக்கியம் நினைக்குது. அப்படி இல்லை சார், கடும் போட்டி நடக்கிற ஒரு தேர்தலில் 2016 ஆட்சி இழந்தாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஆட்சி வந்து அன்னைக்கு திமுக ஆட்சி ஏற்பட்டிருக்கும். ஆமா, 1% கீழே தான் மொத்த வாக்கு வித்தியாசம். ஜெயிச்ச அணிக்கும் தோத்த அணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 1%. எம்பி தொகுதி அதே போல 40 ஏடிஎம்கே ஜெயிச்சது ஜெயலலிதா. கூட்டணின்ற ஒன்றுக்கு எங்க நெசசிட்டி வருது அப்படின்ற இதை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கடும் போட்டி வருது, நேரோ மார்ஜின்ல ஒரு தொகுதியை விடுறோம். அப்போ ஏன் ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து தேர்தலை பார்க்க சந்திக்க கூடாது? அதுலேருந்து தானே அந்த உணர்வு வருது. அக்னி நீங்கள் முன்னாடி குறுக்கிட வரும்பீங்க அவர் சொன்ன பழக்கம். அதாவது சார், அண்ணன் கேசிபி அண்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க காலத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் இங்கே பேசுனது எல்லாமே வந்து நான் அதான் ஏற்றுக்கிறவே இல்லை. அவர் பேசுனது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, பாஜக தான் சின்னத்தை அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்றாரு. அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் செய்யலை, பொதுக்குழுலாம் யாரும் கூட்டவே இல்லை, பாஜக தான் வாங்கி கொடுத்துருச்சு. அப்போ அந்த பார்வை தப்பு. ஆனால் அவர் பேசியதிலே சரியாக பேசுனது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒன்று சொல்கிறாரு, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மாதிரி விமர்சித்தே வர்றாங்க, அது ஒன்று நியாயமான பார்வை. இப்போ எது தேவை? இந்த அடிக்கிற வெயிலில் சட்டத்துறை அமைச்சர் இந்த மாதிரி அவர் பேசியது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதாக கிளப்பி விட்டுருக்குறாங்க. இது ஒன்றா சார். இன்னொன்று, இவங்க இந்த கோர்ட்டுக்கு போகிறத பற்றி அண்ணன் வழக்கறிஞர் கேசிபி அண்ணன் கோர்ட்டுக்கு போகிறது வந்து எந்த நீதிமன்றம் சம்மந்தாலும் சட்டத்தை மதித்து திரு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். அந்த கோணத்தில் ஏன் அண்ணன் பார்க்க மாட்டேங்கிறீங்க தான் கேட்குறேன். அண்ணன்னு நம்ம குமார் சார் சொல்கிறாரு, எதிர்கட்சியா இன்னைக்கு வந்து பாஜக தான் இருக்குன்றாரு. சரி, ஈரோடு கிழக்கில் நீங்கள் போய் நின்றுக்கலாமே, ஏன் நிற்கலை? அப்போ இது எல்லாமே சரி. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் நிற்கும் போது கூட தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா 1 லட்சம் பேர் வந்து வாக்காளர்லேருந்து விடுபட்டுட்டாங்கன்னு? ஒருவேளை தோத்து விட்டால், நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க, 1 லட்சம் வாக்காளர் சேர்க்கலைங்கன்னு, அந்த வாக்காளர் தாங்க எனக்கு ஓட்டு போடலை என்று சொல்லுவதற்காக தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு யூகம். அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று, குமார் சார் சொல்றாரு, மொட்டை மாடியில் படுத்துட்டு நட்சத்திரம் பார்த்து யோசிங்க அப்படின்றாரு. அதை நீங்க தான் யோசிக்கணும். இன்னொரு கட்சி ஆண்ட கட்சிக்கு நீங்க கோளாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக காரங்க அண்ணா திமுக நின்று தானே நீங்க கூட்டணி வெற்றி பெற்றுங்க. அந்த மொட்டை மாடியில நின்று நட்சத்திரத்தை பார்த்து 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு இப்ப நின்று பாருங்களேன், நீங்க நிக்க முடியுமா? உங்களால முடியாது. ஆகையினால எதிர்காலம் என்பது நிகழ்காலத்துல செயல்பாடு இருந்தா தான் எதிர்காலம் ஒன்றே ஒன்று இருக்கும். ஆகையினால நீங்க சொல்லுவது எல்லாமே நீங்களா எதிர்கட்சியின் தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க, நீங்களா சொல்றீங்க, எல்லாமே லைக் போடுறீங்க, இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. இதனால அதிமுக வந்து ஒரு முழுமை பெற்ற பிளவுன்றது இவங்களா சொல்லக்கூடிய வாதம் சார். ஒரு முழுமை பெற்ற ஒரு கட்சியா அது வந்துருச்சு. ஆகையினால அந்த கட்சி முழுமை பெற்ற கட்சியை திமுகவை நோக்கி பார்க்கிறப்ப ஒரு பலவீனமானதாக தெரியுது. அந்த பழைய அதிமுகவோட ஓட்டு வங்கி அப்படியே எடுக்கிற இடத்துல அந்த கட்சி இல்ல, அதனாலதான் தோல்விகளுக்கு மேல தோல்வி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சபீர் முன்வைக்கிறாரு. தோல்விகளுக்கு மேல தோல்வி அப்படின்றது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா திரு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் 7 தோல்வியில் இருந்தாங்களே, அப்ப அவரை மட்டும் நீங்க பாவ மன்னிப்பு மாதிரி மன்னிச்சு விட்டுருவீங்களா? அப்பா இப்ப பாஜக போயிட்டார், ஓபிஎஸ் வலிமையானவர்னு அவர் எங்கேயும் சொல்லல. ஆனா அவரும் இருந்தார்ல, ஒருங்கிணைப்பாளரா இருந்தார்ல, அவர் இருக்கும்போதும் தோல்விதான். ஆக அப்புறம் அவர் இல்லாத போது இவர் எப்படி போய் ஜெயிக்க முடியும்? அவருக்கு நீங்க தனியா சின்னத்தை கொடுத்து பாஜகவுக்கு ஆதரவா கேட்டிருக்கீங்கன்னா அப்ப உங்க நோக்கமே எங்கு போனாலும் அதிமுகவை பிளக்க வேண்டும், அதுதானே உங்களுடைய நோக்கம். அப்ப இது ஏற்புக்கூடியதா? உங்களுடைய ராட்சச
ஆக்சுவலாக ரொம்ப இதில் சுவாரஸ்யமான விஷயமே வந்து பாஜகவுடைய அக்கறை அதிமுக வளர வேண்டும், அதிமுக வந்து வலுவான அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க காட்டுற அக்கறை தான் வந்து இதில் ரொம்ப சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலம் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவுடைய ரோல், அதிமுகவுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து டவுன் பிளே தான் பண்ணியிருக்காங்க பாஜக. நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் டைம்ஸ் வரதான் சார் செய்யும். கம்பீட்டிங் வரும். நான் என்ன சொல்றேன், எல்லாருமே அந்த எதிர்க்கட்சிக்கான ஸ்பேஸ் ஒன்னு காலியாக இருந்ததுன்னா இப்ப முதலமைச்சர் நாற்காலி அத வந்து யாரும் இப்ப கம்பீட் பண்ண முடியாது. எதிர்க்கட்சி ஸ்பேஸ்ல நான் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் கம்பீட் பண்றது இயற்கை தானே. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணுமே. பட் இல்ல இல்ல அதிமுக கூட சேர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கேசிபி அதுல என்ன விஷயம்னா அவங்க யார் யாருடன் எல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்களோ பாஜக அவங்களுடைய டிசைனே வந்து கூட்டணி சேர்ந்த கட்சிகளை வீக்கெண்ட் பண்றது. அது கேசிபி திரு கேசிபி குறுக்கிட வரும். நீங்க இல்ல அதாவது அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி நான் வழக்கறிஞர் இல்ல, அவர் தான் வழக்கறிஞர். சென்னை உயர்நீதிமன்றம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சமன் அனுப்பிச்சாங்க. அவர் தொடர்ந்த வழக்கில் இவரை நீதிமன்றத்துக்கு தனக்கு பாதுகாப்பு இல்லை அதனால வர முடியலன்னு சொல்லி இவர் தான் மனு போட்டார். அதுக்கு அந்த நீதிபதி எக்ஸம்ஷனும் கொடுத்தாரு. இன்றைக்கு அதே நீதிமன்றத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறார். அதைத்தான் நான் வந்து சுட்டி காட்டினேன், இவருடைய நடவடிக்கைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுன்னு. அதே மாதிரி அதிமுகவில் வந்து எம்எல்ஏக்கள் அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடிப்படையில் தான் இரட்டைலை சின்னத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனால் அதிமுகவினுடைய ஃபவுண்டர், இதனுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, அதிமுக விதிகள் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், அடிமட்ட தொண்டன் அந்த தலைமையை தேர்ந்தெடுப்பான். இப்ப திமுகவுக்கு எதிராக வலிமையான அதிமுக 2026 ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற வேண்டும். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில பெற முடியுமா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 20 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஒப்பற்ற தலைவராக அவர் தொடர்வார். 1-2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்குது, சில இடங்கள்ல வந்து 3வது இடத்துக்கு கூட போயிருக்குதுன்னா அப்ப அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் இவர் தலைமையில நம்ம வெற்றி பெற முடியாது. குறைந்தபட்சம் இபிஎஸும் இல்லாத ஓபிஎஸும் இல்லாத ஒரு மாற்று தலைமையை உருவாக்கி யார் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிமுகவில் சிதறுகிற வாக்குகள் பிளந்திருக்கிறது, மனமாச்சரியங்கள், இதை எல்லாத்தையும் கலைந்து எடுத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமையில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த தலைமையை பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்ய முடியாது, திமுக முடிவு செய்ய முடியாது, அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்வாங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலகீனமா இருக்குதுங்கிறது ஒரு இமேஜ் பாரதிய ஜனதா கட்சி பில்ட் பண்றாங்க. அதன் மூலமாக பிஜேபி என்ன சொல்ல வருதுன்னா தென் மாவட்டங்கள்ல ஏதோ பாஜக வளர்ந்து விட்டது என்கிற அந்த ஒரு மாய தோற்றத்தை பாஜக உருவாக்க முயற்சிக்கிறாங்க. நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல பாரம்பரியமா அவங்க ஜெயிச்சுட்டு வந்த தனிச்சு போட்டிட்டாலே ஜெயிச்சுட்டு வந்த கன்னியாகுமரியிலே இப்ப ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்ல. கன்னியாகுமரியிலே பிஜேபி வந்து ரேஸ்ல வந்து முதல் இடத்துல இருக்குன்னு யாருமே சொல்லல. அவங்க ஜெயிக்கும் அப்படின்னு நம்புற இடங்களா கருதப்படுறதே நீங்க வந்து ராமநாதபுரமா வேலூரா இருக்கிற பழைய ஏடிஎம்கே காரங்க இடத்தை தான் யோசிக்கிறாங்களே தவிர பிஜேபியினுடைய கோட்டைன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட கன்னியாகுமரி எல்லாம் இப்ப அந்த லிஸ்ட்லயே அவங்க வச்சுக்கல. அக்னி ஒரு சார் இடைவேளைக்கு பிறகு பேசிடலாமா? சரி சார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிமுகவில் தலைமைக்கான யுத்தம் நடக்கும் என திடீரென சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். தோல்வி உறுதி அப்படின்றதுனாலயா, உட்கட்சி பூசல் தொடர்றதுனாலயா, இல்லை அணிகளை ஒருங்கிணைக்க வேணுன்ற அந்த ஆசையிலையா, இல்லை வெறும் அரசியல் பரபரப்புக்காக இப்படி சொல்கிறாங்களான்ற வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிமுகவில் தலைமைக்கான யுத்தம் நடக்கும் என்ற புதிய சர்ச்சை ஏன் வெடித்திருக்கிறதுன்ற கேள்வியை நேர்கள் முன்னால் வைத்திருந்தோம். தோல்வி உறுதி என்பதால் இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது என்று 52% நேயர்களும், உட்கட்சி பூசல் தொடர்வதால் இந்த கேள்வி வருகிறதுன்னு 23% நேயர்களும், அணிகளை ஒருங்கிணைக்க என்று 6% பேரும், இது வெறும் அரசியல் பரபரப்புக்காக இந்த பேச்செல்லாம் எழுது என்று 19% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கெல்லாம் நன்றி. நிறைவு பார்வை திரு புகழேந்தி.
அதாவது குமார் சார் சொன்னார் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக, மொட்டை மாடியில் படுத்து நேராக நட்சத்திரத்தை பார்த்தா யோசனை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னாரு. புத்தி வரும்னு அர்த்தம். அதுதான் உங்கள் இப்போ ரிசல்ட் சொல்லியிருக்கு 52%. ஆனால் ஒய்ஃபுக்கிட்ட படுத்துட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் ஒரு ஞானம் பிறந்து ஒரு தலைவர் கட்சியே கலைச்சார், உலகத்திலே கிடையாது. அந்த கட்சியை இன்னொரு கட்சியோடு இணைச்சிட்டாரு. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் நேராக நட்சத்திரத்தை பாருங்கள் மொட்டை மாடியிலேருந்து, ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு சொல்லி. ஆகவே இங்கே இப்பொழுது ஒற்றுமை வேண்டும். இந்த இயக்கம் தொடர் தோல்விகளை நம் கேசி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல தாங்க தயாராக இல்லை, தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒன்று நான் இங்கே சன் நியூஸ் குறிப்பிடுறேன், இந்த தேர்தலுக்கு பின்னால் தான் இது ஒரு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செயற்குழுவோ பொதுக்குழுவோ எந்த குழுவோ தூக்கி எறிகிறோம் சார், அது கணக்கிலே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது, கேசிபி சொன்ன மாதிரி அதுதான். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. தொண்டர்கள் தான் முடிவெடுப்பார்கள். கொடியெடுக்கும் தொண்டர்கள் தான் முதலாளிகள் இந்த கட்சிக்கு. ஆகவே அதுதான் நடக்கப் போகிறது. அந்த புரட்சி வெடிக்கத்தான் போகிறது. இதை நாடு பார்க்கத்தான் போகிறது. மீண்டும் அதிமுக மிக எழுச்சியாக வரும். ஆட்சி அமைக்கின்ற அளவில் இதை தொடர்ந்து நடத்தி செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாரும் விட்டுவிட மாட்டோம். நன்றி சார். நன்றி. திருக்குமார், நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது நம்மளுடைய அக்னீஸ்வரன் வந்து சில விஷயங்களை அவர் சொன்னார். ஆனால் அவர் அப்படி தான் சொல்ல முடியும். எது இருப்பினும் அவர் சொல்ல வேண்டிய அறிவுரை என்னென்னா, இந்த கட்சி ஒன்றா சேர்றதுக்கு திரும்பியும் அறிவுறுத்தணுமே தவிர, அவர் கட்சியுடைய தலைமைகளுக்கும் அவர் சில யோசனைகளை சொல்லலாமே தவிர, அதை தவிர வேறு சான்ஸ் இருக்கிறதாக நான்லாம் நம்ப கூட செய்யலை. பழைய தமாசுக்கு கூட நம்பதுக்கு எனக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா அப்படி தான் ஆகும். நானும் சவுத்தில் பிறந்தவன். சவுத்தினுடைய மதுரைக்கு தக்க எப்படி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஆகையினால அந்த சவுத் ஓட்டு இல்லாமல் எந்த காலத்துலேயும் ஒரு எந்த கட்சியும் ஆட்சியை அமைக்கலாம் முடியாது. அதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த ஒரு ரிலீஃபாக வந்து மறப்போம் மன்னிப்போம்ங்கிற பாலிசியை எடுத்து என்னென்ன உட்காந்து பேசினா உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதை தீர்மானம் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து அது வாயினால் நான் எதுவும் சொல்லதுக்கு விருப்பப்படலை. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அந்த கட்சியில் இல்லை, அதனால் சொல்லலை. அதனால் இதை வந்து அதிமுக காரங்க இதை பார்த்து 3 தரப்புக்காரங்களும் இதை வச்சு தரப்பே இல்லை, ஒண்ணுதான் தரப்பு, மீதியெல்லாம் உதிரிகள்ன்றாங்க. இப்ப விவாதமே நடத்துறோம். 3 தரப்பு இருக்குன்னு தானே நம்ம அக்கார்டிங் டு இபிஎஸ் அவரோடு இருக்கிறதா கட்சி. எடப்பாடி தலைமையிலான அணி அதிமுக அணின்னு அதிகாரப்பூர்வமா இருக்கு. மீதியெல்லாம் உதிரிகள், அவங்க எல்லாம் தனி மனிதர்கள், விளக்கப்பட்டவர்கள் தான் அவர் பார்க்கறாரு. சப்ளிமெண்டரியா 3 அமைப்பு இருக்கு. 3 இயங்கிட்டு தான் இருக்கிறது. நன்றி சார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிமுகவுக்கு ரிசல்ட்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியும். இந்த நம்பர்ஸ் நம்மளால சீட் ஜெயிக்க முடியாது. ஆனா ஓட் ஷேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. எதிர்பார்க்கறாங்க அவங்க ஒரு 30க்கு மேல எதிர்பார்க்கறாங்க. 30% ஓட் ஷேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் கஷ்டம் பண்ணுவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த முயற்சியை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்புவாங்க. புரியுது எனக்கு நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். பட் நீங்க என்னன்னா ரொம்ப காம்பேட்டிவா பண்ணாரு, ரொம்ப அக்ரெசிவா எடப்பாடி கேம்பெயின் ரோட் ஷோ சொல்றாரு. இல்ல லாஸ்ட் வீக் ஒரே ஒரு செய்தி தான் பலர் ஸ்லாகிச்சு எழுதுனாங்களே. லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில எல்லாத்தையும் அவர் கோவிச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, அது நடந்திருக்கிறது. அக்னீஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, அது கரெக்டு. உங்களுக்கு ஓட் ஷேர் வரணும், அதை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து அதிமுகவுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. பட் அதிமுகவுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனையாக வராது. பாஜக ஒன்றிய அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான அளவு நம்பர்ஸோட ஒரு 272 சீட்ஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டியோடு வந்தாங்கன்னா, பிரதமர் மோடி, அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா, இவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இபிஎஸ் தான். ஸோ இபிஎஸ்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு மகாராஷ்டிரா போன்ற ஒரு சூழலை தமிழகத்திலும் உருவாக்குவதற்கு பாஜக முயற்சி பண்ணோம். அதன் மூலமாக பாஜக இங்கே வளருவதற்கோ அல்லது அதன் மூலமாக பாஜக இங்கே ஆதாயம் அடைவதற்கோ ஏதோ ஒரு முயற்சிகளை எடுப்பாங்க. அப்போ இந்த பிஜேபியுடைய நம்பர்ஸை குறைப்பது காங்கிரஸ் கையில் இருக்கு. அப்போ மறைமுகமாக அதிமுகவும் அதுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. திரு கேசிபி. அதாவது சபீர் சொல்ற மாதிரி 30% வாக்குகளை பெற்றுவிட்டால் போதும் என்கிற திருப்தியை அதிமுக தொண்டர்கள் பெறமாட்டாங்க.
திமுக 45% வாக்குகளை பெற்று அண்ணா திமுக 30% வாக்குகளை பெற்றுட்டா உடனே 2026 ஆட்சியை பிடிச்சிடலாம், பரவாயில்ல போதும் என்கிற நிறைவு மனப்பான்மைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் வரமாட்டாங்க. அடுத்து ஜா அணியில 97 சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஜே அணியில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்ல, 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இயக்க தொண்டர்கள் முழுக்க ஜே அணியில நின்னாங்க. மீண்டும் ஜெயலலிதா அம்மா தலைமையில் அண்ணா திமுக ஆட்சியை பிடித்தது. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற அந்த வாதம், எங்கள்கிட்ட எம்எல்ஏ நிறைய இருக்கிறாங்க, செயற்குழு ஏத்துக்குச்சு, பொதுக்குழு ஏத்துக்குச்சுங்கிறத தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 30% கணக்கில்லை. 20 சீட்டுக்கு ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி, ஜெயிக்கலைன்னா இபிஎஸ் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், எல்லோராலும் இந்த அண்ணா திமுகவை ஒருங்கிணைக்கிற சக்தியாக, ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக, வாக்குகள் பிளவுபடாம மீண்டும் ஆளுகிற சக்தியாக அண்ணா திமுக உருவெடுக்க வேண்டும். தொண்டர்கள் அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. ஆனா அந்த தலைமையை பாஜகவோ திமுகவோ முடிவு செய்ய முடியாது. அதுவும் கூட்டு தலைமையாகத்தான் இருக்கும். நன்றி சார், நன்றி நன்றி. திரு அக்னி சார், என் வீட்டில் நான் என்ன குழம்பு வைக்கணும், என்ன பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணின்றதை என் மனைவி கிட்ட நான் சொல்லலாம் சார். நீங்களும் சேர்ந்து சமைக்கலாம். இல்ல, நான் சமைக்க மாட்டோம், ஆனா நான் சொல்லலாம், நான் விரும்பியதை நான் சொல்லலாம். அது எங்கள் குடும்பத்துக்குள் நடப்பது. அது மாதிரி தான் அதிமுக என்கிற கட்சிக்கு யாரை கொண்டு வர வேண்டும், என்ன சாப்பிடணும், என்ன கொள்கின்றதை அந்த கட்சி முடிவெடுக்கணும். அந்த கட்சி முடிவெடுத்துற கூடாதுன்றதுல பயம், அச்சத்தாலதான் இது மாதிரி வெளியில இருந்து சங்கம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கட்சிக்கும் தெரியும். அதுல இருந்து அது மீண்டு வரும். நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், சபீர் சார் போட்ட கணக்கு 30% மிக மிக குறைவானது. நான் ஒன்னு சபீர் சாருக்கு நான் வைக்கிறேன் சார். தமிழ்நாட்டிலே திமுக கட்சி மட்டும் 21 இடத்துல நின்றுச்சு, பாஜக 21 இடத்துல நின்றுச்சு, 35 இடத்தில் அதிமுக நின்றது. அப்போ களத்தில் நின்றது மட்டும் இல்லாம ஒரு புதிய பொதுச் செயலாளர் ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாகரிகமான அரசியல் பிரச்சாரத்தை செஞ்சது திரு எடப்பாடி பழனிசாமி. இது ஒண்ணா. ரெண்டாவது, என்னைக்குமே அண்ணன் கேசிபி அவர்கள் சொல்றது அந்த தலைமையை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுணும், அந்த பரபரப்புல இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு, அப்ப நான் ஒண்ணு எம்ஜிஆரும் இல்ல, நான் ஒன்னும் ஜெயலலிதா அம்மாவும் இல்ல, ஒரு கடைக்கோடி தொண்டன். 74 இருந்து 2004 வரைக்கும் கிளைக்கழக செயலர் ஒரு பொதுச் செயலரா மாறி இருக்கிறாரு. அந்த கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அந்த கட்சியை ஏத்துக்கிட்டது பிறகு வெளியில இருந்து ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குறீங்க? அதுதான் என்னுடைய பார்வை சார். இன்னொன்னு, ஒற்றுமை வேண்டும். ஏன்னா அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கட்சியும் ஆசைப்பட்டு இருக்கு. ஒருபோது நடக்காது. மொட்டை மாடியில படுத்து யோசிக்க வேண்டியது அதிமுக இல்ல, அதை விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் தான். நன்றி. கேசிபி ஏதாவது குறுக்கிட விரும்புறீங்க சுருக்கமா? இல்ல அதாவது அரசியல் எடப்பாடி பழனிசாமினா தேர்தல்ல ஜெயிச்சீங்களா தோத்தீங்களா என்பதுதான் முக்கியமே ஒழிய நீங்க நாகரிக அரசியல் பண்றீங்களா, என்ன பேசுனீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. 2ஆம் பிறகு பாத்துருவோம். இருந்த பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறேன், இந்த டயலாக் இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருப்போமே, அது வரைக்கும் நம்ம ஸ்டே கூட வாங்க முடியாது, பொறுத்துருப்போம். இதையெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் ஏத்துக்குவாங்க. பழனிசாமிக்கு ஐஸ் ஆனால் அதிமுக நோ நான் ஐஸ் வைக்க வேண்டியதில்ல. ஆனா அதிமுக அழிய கூடாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி தேவைன்னு நடந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆதாயம் கருதி இல்ல, அதிமுக கட்சி இருக்கணும். அது எடப்பாடி தான் தகுதியானவர்னு அந்த கட்சி தொண்டர்கள் விரும்புறாங்க. நீங்க யார் அதை எடப்பாடி வீட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு? நீ என்ன மாவட்ட செயலாளரா இருந்தியா? அப்படி கிடையாதுல. அப்ப நீங்க இப்ப கட்சியில இருக்கீங்க, அந்த கேள்வி நான் கேட்க முடியுமல? யார் வேணாலும் அரசியல் பேசலாம் சார். அப்படி பார்த்தா அப்படி நீங்க சொல்ல கூடாது. யார் வேணாலும் அரசியல் பேசலாம். ஆனா ஒரு கட்சியை அழிச்சிட கூடாதுன்னு சொல்லுவதற்கு யாருக்கு உரிமை இல்ல. நீ அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா? அது கிடையாது. அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசணும். ஏதாவது அரசியல் இல்ல, ஒரு நிமிஷம் அக்னி, தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ள போகணும் சார். இல்ல வேண்டாம். திரு கேசிபி தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ள அவசியம் இல்ல. கருத்து சொல்றீங்க, எல்லாருக்கும் இருக்கு. கருத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நன்றி. திரு யார் கருத்து சொல்லக்கூடாது. சரி சார், பர்சனல் அக்னீஸ்வரன் இல்ல ஒரு நிமிஷம் அக்னீஸ்வரன் ஆதரிச்சு பேசுறேன். அப்படின்னா அக்னீஸ்வரன் எங்க போன எடப்பாடி அதான் சாத்தி உட்கார்ந்தான். நான் தான் பதில் சொன்னேன். இல்ல அக்னீஸ்வரன் அடிப்பட்ட விமர்சனங்களும் கடந்தாலும் பேசணும் சார். நீங்க சமைச்சா நீ இல்ல ரொம்ப முக்கியமான இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அக்னீஸ்வரன்
நீங்க சமைச்சா நல்லா இருக்கும். எடப்பாடி சமைக்க விட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு தொண்டனுக்கு வாய்ப்பு அதாவது சார் ஒரு தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தொண்டனை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க, இன்னொரு தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு அவரு? பொதுவா ஒருத்தர் இன்னொருத்தர் நன்றி நன்றி நன்றி. தேர்தல் ஆணையம் பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்கட தான் கட்சி கொடுக்க முடியும். இவங்க யார் சார்? கட்டப்பட்ட அதிமுகவுக்கு ஃபேவரா இல்லன்னா அவரே முடிவு எடுப்பார் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உங்க காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் மக்கள் முடிவு எடுப்பாங்க வேற மாதிரி. நன்றி நன்றி. உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.